கனமொழி கனச் செயல்களின் பண்புகள். கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் விதி 1. Set language. Properties of set operations. De Morgan's law for set difference 1. டி மார்கன் விதிகள் கனச் செயல்களான சேர்ப்பு, வெட்டு மற்றும் கன வித்தியாசம் ஆகியவற்றை தொடர்பு படுத்துகிறது. A, B மற்றும் C என்பவை 3 கணங்கள் எனில் A difference B union C equal to A difference B intersection A difference C. இதுதான் கன வித்தியாசத்திற்கான சேர்ப்பை பொறுத்த டி மார்கன் விதி 1. A is a set of elements 3, 7, 1, 0. B is a set of elements 1, 4, 3. மற்றும் C is a set of elements 3, 5, 8, 4. இவைகளுக்கு A difference B union C equal to A difference B intersection A difference C என்பதை சரிபார்க்க. இதுல LHSல என்ன இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பிராக்கெட்ல இருக்கிறது B யூனியன் C. B யையும் C யையும் யூனியன் பண்ண போறோம். ரெண்டு செட்டையும் அடுத்தடுத்து எழுதி யூனியன் சிம்பலால கனெக்ட் பண்ணுங்க. இதுல பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் 4, 3. இந்த பொதுவா இருக்கக்கூடியவைகளை ஒரு தடவையும் மிச்சம் இருக்கிற அனைத்தையும் இணைத்தும் ஒரு செட்டை உருவாக்குறோம். அதுதான் B யூனியன் C. So B union C is a set of elements 1, 3, 4, 5 and 8. இத சமன்பாடு A அப்படின்னு வச்சுக்கிறோம். LHSல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A difference B union C. அதாவது A முதல்ல எழுதுறோம், டிஃபரன்ஸ் சிம்பல், B union C நம்ம கண்டுபிடிச்ச செட்டை அங்க எழுதுறோம். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் கேன்சல் ஆயிரும். முதல் செட்ல என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் ஆன்சர். A difference B union C is a set of element 7, 0. இத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப RHSக்கு வாங்க. RHSல பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. A difference B, A difference C. ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். A difference B னா A ய முதல்ல எழுதுறோம், டிஃபரன்ஸ் சிம்பல், B அடுத்து எழுதுறோம். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் செட்ல கேன்சல் பண்றோம். மிச்சம் இருக்கிறது 7, 0. இதுதான் முதல் செட்ல மிச்சம் இருக்கு. A difference B is a set of elements 7, 0. இத சமன்பாடு B ன்னு வச்சுக்கோங்க. A difference C கண்டுபிடிக்கணும். பொதுவாக இருக்கக்கூடியத முதல் செட்ல கேன்சல் பண்ணிட்டோம்னா முதல் செட்ல மிச்சம் இருக்கிறது 7, 1, 0. So A difference C is a set of elements 7, 1 and 0. இத சமன்பாடு C ன்னு வச்சுக்கோங்க. சமன்பாடு B யையும் C யையும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்றோம். A difference B intersection A difference C. ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோம்னா பொதுவாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் எடுக்க முடியும். சோ பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 7, 0. சோ ஆன்சர் 7, 0. இத ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஈக்குவேஷன் 1யும் ஈக்குவேஷன் 2யும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் சமமா இருக்கா? எஸ். சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து A difference B union C equal to A difference B intersection A difference C என்பது உண்மையாகிறது. கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் விதி 1 சரிபார்க்கப்பட்டது. வெண்படங்கள் மூலம் இதை நிரூபிக்க முடியுமா? LHS வாங்க. A difference B union C. இங்க B union C பிராக்கெட்ல இருக்கு, அத முதல்ல கண்டுபிடிப்போம். B union C னா என்ன செய்யணும்? B யையும் C யையும் இணைச்சு ஷேட் பண்ணணும். A difference B union C னா A ல இருக்கக்கூடிய B union C யை ரிமூவ் பண்ணோம்னா A மட்டும் அப்படிங்கிற பகுதி ஷேட் ஆகும். இத அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப RHS பக்கம் வாங்க. RHSல ரெண்டு பிராக்கெட் இருக்கு. A difference B, A difference C. A difference B யை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A ல B யை ரிமூவ் பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? A B ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் இருக்காது. A difference C அப்படின்னா
ஏக்கும் சிக்குமான இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் இருக்காது, மிச்சம் இருக்கிற ஏ எல்லாம் ஷேட் ஆகும். இந்த ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ண போறோம். சோ ஏ டிஃபரன்ஸ் பிக்கும் ஏ டிஃபரன்ஸ் சிக்குமான வெட்டு பொதுவா இருக்கக்கூடிய எதுன்னு பாருங்க, ஏ மட்டும் அப்படிங்கிற பகுதி தான் பொதுவா இருக்கு. இப்ப LHSல இருக்கிற படத்தையும் RHSல இருக்கிற படத்தையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கா? இருக்கு. சோ LHS மற்றும் RHS இருந்து A difference B union C equal to A difference B intersection A difference C என்பது வெண்படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?